இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு 2026 வந்து கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 31/12/2025 8:01 PM. இன்னைக்கு நான் ஏன் வந்து இந்த வீடியோவ நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து அதாவது வந்து 2020, 2021, 2022 இந்த மாதிரியான வருஷங்கள்லலாம் என்னோட லைஃப்ல பிளஸ்ஸு, மைனஸு அதாவது வந்து ஹேப்பினஸ்ஸு, சேட்னஸ் இது மாரி நெறையா நடந்துச்சு. ஆனா எனக்கு வந்து சீரியஸ்லி எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் எந்த வருஷம் நடந்துச்சு, எதுவுமே சீரியஸ்லி எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோல உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஓன் லைஃப்ல 2025ல ஓவரால் என்னோட லைஃப்ல நடந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ இந்த ஒரு வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதான் நெறைய பேர் சொல்லுவாங்கல்ல 2025 கம்ப்ளீட் ரீகேப் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வீடியோல நான் கம்ப்ளீட்டா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க லைஃப்ல என்ன வந்து ஹேப்பினஸ் நடந்துச்சு, என்ன சேட்னஸ் நடந்துச்சு, இல்ல 2025ல வந்து நீங்க என்ன கோல்ஸ் வச்சிருக்கீங்கன்றத கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அத படிக்கிறப்போ நெறைய பேருக்கு ஓகே நம்மளும் இது மாரி பண்ணணும்னு சொல்லி அவங்க லைஃப்ல குரோ ஆகுறதுக்கு நீங்க ஒரு மெயின் ரீசனா இருப்பீங்க. சரி ஓகே. நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வீடியோக்குள்ள போலாம். 2025 வந்து ஜனவரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2024க்கு போயிரலாம். 2024 செப்டம்பர் 12ன்னு நெனைக்கிறேன். செப்டம்பர் 10 வந்து என்னோட பர்த்டே. செப்டம்பர் 12 அன்னைக்கு நான் என்னோட வேலைய விடுறேன். ஓகேவா? வேலைய விட்டு இப்ப வர வந்து 1 இயர் கிட்ட ஆயிருச்சு. நான் வேலைய விட்ட ஒரு 3 மாசத்துல 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப வந்து என் மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு கோல், நம்மளோட ஐடி வேலைய விட்டுட்டோம். கம்ப்ளீட்டா நம்ம ஜாப குவிட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம போய் கம்ப்ளீட்டா ஃபில்ம் எடிட்டர் ஆகலான்னு சொல்லி நான் உள்ள வரேன். எனக்கு வந்து ஃபில்ம் எடிட்டிங்ல வந்து நான் போணுன்றது ஒரு பெரிய அதாவது ஃபிலிம் சைட்ல போணும். ஒரு படம் எடுத்து நம்ம பேர் வந்து தியேட்டர்ல வரணும் அப்படின்றது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப பெரிய ஆசை. பட் ஒரு டைம் என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, ஓகே நம்மளால அது பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மணி தேவைப்படும். ஸோ அந்த அளவு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் எனக்கு குடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணல அப்படின்றனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. சரி ஓகே. இப்ப நீ வந்து ஃபிலிம்ல தானே போணும். ஃபிலிம்ல வேற என்ன பண்ணலாம்? சரி ஓகே. ஃபிலிம் எடிட்டிங் போயிரலாம் அப்படின்னு சொல்லி நான் படங்கள் பார்க்குறேன். படங்கள்ல என்னென்ன கட்ஸு, எப்படிலாம் வந்து ஸ்டோரிய கன்வே பண்றாங்க, எல்லா விஷயத்தையுமே உட்காந்து லேர்ன் பண்றேன். ஓகேவா? லேர்ன் பண்ணிட்டு Instagramல வீடியோ பண்றேன். அப்ப நான் வந்து ஒரு 50Kவோ 40K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன். Instagramல அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ கரண்ட்டா வந்து எவ்வளோ பேர் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க கரண்ட்டா இப்போ வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 146K அதாவது வந்து 1,46,000 பேர் வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா, 441 போஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது கரண்ட்டா இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ, இதான் என்னோட ஆக்சுவல் ஃபாலோவர்ஸ் ஓகேவா? ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து 40யோ 50Kவோ இருந்தாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து Instagramல வந்து வீடியோ இது மாரி ஃபிலிம் பத்திலாம் ஜஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் பத்தி எப்படி ஷார்ட் ஃபிலிம்ல வந்து எடிட் பண்ணணும் இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். நான் லேர்ன் பண்ற நாலேட்ஜ கம்ப்ளீட்டா வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அத பார்த்துட்டு எனக்கு வந்து லீட்ஸ் வந்தாங்க. இது மாரி ஹாய் பிரதர் உங்க வீடியோலாம் பார்த்தேன். எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணணும் நீங்க பண்ணி தரீங்களா? அப்படின்னோனே, நான் வந்து என்னோட மாசம் வந்து எனக்கு ரூ. 25,000 ஒரு சம்பளம் வருது. ஒரு வேலையில வருது. உங்கள நெறைய பேருக்கு தெரியும். நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம். ஒரு மிடில் கிளாஸா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு மாசம் ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 ஒரு ரூ. 18,000 வந்தாலே நமக்குலாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா அந்த மணிய வச்சு நம்ம ஃபேமிலிய வந்து நல்லபடியா ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பெங்களூர்ல வந்து 25Kக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சு நான் போயிட்டு இருந்த வேலைய நான் விட்டுட்டேன். இங்க வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப நெகோஷியேட் பண்றாங்க. 2000 தான் ப்ரோ தருவேன். அதுவும் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா, டியூரேஷனே வந்து 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ்லாம் இருக்கு. 2000 தான் தர முடியும். 3000 தான் தர முடியும். நாங்களே கடன் வாங்கி பண்றோம். இப்படிலாம் சொன்னோனே, என்னடா இது! சரி ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். வொர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுவுமே ரிலீஸ் ஆகுறதுக்கு பல நாள் ஆகி எப்படியோ ஃபைனலா ரிலீஸ் ஆயிருச்சு. இன்னொருத்தவங்க வராங்க. இன்னொரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ண அதாவது ஷார்ட் ஃபிலிம்ல பைலட் ஃபிலிம் ஓகேவா? ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல இருந்துச்சு. ஸோ வந்து கம்ப்ளீட்டா வந்து படம் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் அவங்களோட ரிக்வயர்மென்ட் என்னன்னா, எடிட்டும் பண்ணணும், கலர் கிரேடிங்கும் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓகே பண்ணலாம். 15K ஆகும். ஏன்னா வந்து ஆக்சுவலி 45 நிமிஷம் அப்படின்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து பார்த்து கட் பண்ணணும். நெறைய எக்கச்சக்கமான வேலை. அதுவும் டிஐ கலர் கிரேடிங்லாம் பண்ணணும்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் நமக்கு ஒர்க் இருக்கும். ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு 15K நான் வந்து கோட் பண்ணேன். அவங்களுக்குமே இது ஓகே ஆயிடுச்சு. ஸோ நான் வொர்க் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைம்க்கு அப்புறம் தான் தெரிய வருது அவனுங்கலாம் வந்து ஃப்ராடு. ஓகே. ஃப்ராடு மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, உங்ககிட்ட வந்து வொர்க்க குடுத்துருவாங்க. அட்வான்ஸும் பே பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து வொர்க்க முடிச்சு குடுங்க. நாங்க பே பண்றோம்னு சொல்லி நம்மள ஏமாத்துவாங்க. அந்த மாரி நான் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து நான் ஒரு 1 மந்த்தோ ஒரு 1 மந்த் வரலும் நான் வொர்க் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் வந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு மேல நான் வொர்க் பண்ணியிருப்பேன். வொர்க் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த மாரிலாம் பேமெண்ட் தரேன்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தோனே, நான் வந்து எடிட் பண்ணல. கம்ப்ளீட்டா வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க வந்து
பேமெண்ட் பண்ணா நம்ம கை வைப்போம். இல்லன்னா வேணான்னு சொல்லி விட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இது மாரி வந்து நீங்க பண்ணி முடிச்சா தான் எங்களால குடுக்க முடியும். எங்ககிட்ட வந்து நெறைய எடிட்டர்ஸ் வந்து இது மாரி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க எப்படி உங்கள நம்புறது? இது மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு பெர்சன் வந்து ஹையர் பண்றாங்கன்னா, இது மாரி வந்து நாங்க வொர்க்க முடிச்சா தான் குடுப்போம். எல்லாமே ப்ராப்பரா சொல்லிட்டு தானே வொர்க்க வாங்கணும். எனக்கு அந்த டைம்லாம் தெரியல. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஐடில இருந்துட்டு வந்தோனே எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் என்னோட இப்ப நான் கம்ப்ளீட்டா கோர்ஸ் லான்ச் பண்ணி போயிட்டு இருக்க கோர்ஸ்ல இதெல்லாம் மெயினா நான் உள்ள சொல்லிக் குடுத்துருக்கேன். இது மாரிலாம் ஃப்ராடு பயல்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. ஏன்னா சீரியஸ்லி சொல்றேங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருப்பீங்க. இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியும். பட் ஒரு ஃப்ரெஷரா நீங்க உள்ள வரீங்கன்னா, உங்கள எப்படி ஏமாத்தலான்னு தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த சொசைட்டில ஓகேவா? உங்ககிட்ட இருந்து எப்படி வொர்க்க வாங்கிட்டு ஏமாத்தலான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால பி கேர்ஃபுல். ஸோ வந்து நம்ம அத பத்திலாம் நம்ம செப்பரேட்டா பேசுவோம். இன் டெப்த்தா நம்ம பேசுவோம். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து என்ன ஏமாத்திட்டாங்க. ஒரு டைம்ல மணி குடுக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இல்லங்க என்னால வந்து பண்ண முடியாது. நீங்க பேமெண்ட் குடுத்தா தான் பண்ணுவேன் அப்டின்றேன். அவங்க அப்ப சொல்றாங்க, இது மாரி நான் வந்து நீங்க வொர்க்க முடிச்சா தான் குடுப்பேன் அப்டின்னு. நான் அவங்ககிட்ட கேட்கிறேன். இத நீங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும்லங்க. கால் பேசுறப்பவே இது மாரி நீங்க சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 3 டேஸ்ல தரேன்னு தானே சொன்னீங்க. எதுக்கு அப்ப அப்டி சொன்னீங்கன்னோனே அவங்க கிட்ட ஆன்ஸர் இல்ல. ஏன்னா அவனுங்கலாம் ஒரு திருட்டு பயலுகன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ வந்து எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஓகே. இது மாரி தான் இருக்கும் போல. நல்லா பேசுனாங்க. ஓகேவா? நல்லா பேசுனாங்க. கால் பேசுறோம் அப்டின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே. இது மாரி நீங்க பண்ணுங்க ப்ரோ பார்த்துக்கலாம். அப்டி இப்டின்னோனே நான் நம்பிட்டேன். ஒரு சைடுல ஓகே. நம்ம வந்து வொர்க் பண்றோம் குடுத்துருவாங்கன்னு நம்பிட்டேன். கடைசியா பார்த்தா அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் கூட பண்ணாங்க. சோசியல் மீடியால வந்து நெறைய பேர் ஏமாத்துவாங்க பிரதர். நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க. இப்டிலாம் சொன்னாங்க. சரி ஓகே. இவ்வளோ தூரம் சொல்றாங்க நம்ம குடுத்துருவாங்கன்னு பார்த்தா, கடைசியா அவனுங்களே நம்மள ஏமாத்திட்டு போய்ட்டானுங்க. நானும் சரி ஓகே ஃபைன். நெனச்சிருந்தா அவங்களோட ஃபேஸ்லாம் காமிச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கலாம். எனக்கு அப்டி பண்ணணுன்றது நீட் இல்ல. அவங்க சரி ஓகே. நம்மளால முடிஞ்ச லெவல் ஸோ இது மாரிலாம் பண்ண வேணாம். நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு வொர்க் குடுக்குறீங்கன்னா, பேமெண்ட் குடுக்கணும். இது என்னால முடிஞ்சத நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சோசியல் மீடியாலயும் வந்து வீடியோவும் நான் பண்ட்டேன். ஓகேவா? பட் அவங்க ஃபேஸ்லாம் எங்கேயுமே எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் என்னால முடிஞ்சத மத்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நான் குடுத்துட்டேன். ஸோ இது மாரி போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஜாப்ல இருந்தோம். 25K சேலரி வருது. பெங்களூர்ல இருந்தேன். பிஜி ரென்ட் பே பண்ணுவேன். வீட்டுக்கும் குடுப்பேன். எனக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கிப்பேன். இல்லன்னா வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். வீட்டுக்கு நான் மணி குடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி மணி இல்ல. இப்ப என்கிட்ட 0 என் அக்கவுண்ட்ல வந்து நான் ஜாப குவிட் பண்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ தெரியுமா வச்சிருந்தேன்? 25Kவோ 30K கிட்ட தான் இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு ரென்ட் வேற நான் குடுக்கணும். மந்த்லி வந்து 5000 ஓகேவா? ₹5000 ரென்ட் வேற குடுக்கணும். என்கிட்ட எதுவுமே இல்ல. சீரியஸ்லி சொல்றேன். நான் வந்து வாஷ் அவுட்ன்னு என்கிட்ட கம்ப்ளீட்டா எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு வொர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்க இல்லன்னா சீரியஸ்லி சொல்றேன். இப்ப நான் வந்து இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துட்டுலாம் என்னால பேசிட்டுலாம் இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் நான் இப்ப இப்படி இருக்கேன்னா, அதுக்கு அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க அன்னைக்கு வந்து எனக்கு ரென்ட் குடுத்து, கம்ப்ளீட்டா வந்து என்னோட நீட்ஸ் ஏதாவது வேணும், ஏதாவது வைஃபை ரீசார்ஜ் பண்ணணும்னா கூட எனக்கு அவங்க தான் குடுத்தாங்க. ஏன்னா வந்து நான் ஜாப் குவிட் பண்றதுக்கு முன்னாடி பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா எனக்கு இன்னும் லேர்னிங் தேவைப்பட்டுச்சு. எனக்கு இன்னும் லேர்ன் பண்ணணுன்றனால, ஒண்ணு ஃபேமிலில பேரண்ட்ஸ் சொல்லணும். "ஓகேப்பா நீ லேர்ன் பண்ணு. நாங்க ஃபேமிலிய பார்த்துக்கிறோம்" அப்படின்னு. என்னோட சிச்சுவேஷன்ல எனக்கு அதுவும் கிடையாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு அது கிடையாது. நான் தான் குடுக்கணும். நான் தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். ஸோ வந்து அவங்க கிட்ட போய் என்னால எக்ஸ்ப்ளைனும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, "நீ ஜாப விட்டு வந்துட்டீன்னா வேற ஜாபுக்கு போ வேண்டியது தானேன்னு" கேட்பாங்க. இப்ப நீங்க வந்து சும்மா வீட்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பேரண்ட்ஸ் கேட்கிற வார்த்தை, "என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண போற? எப்படி வந்து நம்ம இத வீட்டு வாடகை எப்படி குடுப்போம்?" இதெல்லாம் எப்படி இருக்கும். அதுவே நமக்கு ரொம்ப பிரஷரா இருக்கும். நம்மளால எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த டைம்ல என்னோட நண்பர்கள் வந்து என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. சாரி ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேர் ஓகேவா? பட் அவங்க 2 பேர் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 2 பேர் இல்ல அப்படின்னா, சீரியஸ்லி வந்து என்னால வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுங்க. உண்மையாலுமே நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து எனக்கு யாரும் எனிமி அந்த மாரிலாம் யாரும் கிடையாது. பெருசா இப்ப யாருமே கிடையாது. நான் அப்படி வச்சுக்கவே மாட்டேன் யார்ட்டயுமே. பட் வந்து நல்ல நண்பர்கள சம்பாதிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கப்ப, நம்மளே எதிர்பார்க்காத டைம்ல அவங்க நமக்கு ஒரு பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு அந்த டைம்ல தான் தெரிஞ்சுச்சு. உண்மையாலுமே சொல்றேன், அவங்க மட்டும் இல்லன்னா, இன்னைக்கு நான் கான்டென்ட் கிரியேஷன்ல வந்து இப்ப எனக்கு இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 100K இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்கன்னு. அதெல்லாம் வந்திருக்காது. வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் வேற ஏதாவது ஜாபுக்கு போயிட்டு அப்பயே நான் போயிருந்திருப்பேன். ஸோ வந்து என்னோட லைஃப் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. ஜான்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ரென்ட் குடுக்கணும். ஜாப்ல வேற இல்ல. ஜாப்ல இருந்தோம்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே வந்துரும் அப்படின்னு. பட் வந்து அதுவும் இல்லன்னோனே ஒரு மாரி டிமோட்டிவேட் ஆயிருச்சு. அப்போ அவங்க வந்ததுனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆயி நான் பண்ணிட்டு இருந்தேன். Instagramல வந்து வீடியோ போட எனக்கு இந்த மாரி ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்தாங்க. வரப்ப அவங்க சொன்ன மாரி நெறைய நெகோஷியேட் பண்ணாங்க. பிரைசிங் கம்மியா தான் தருவேன் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு டைம்ல என்ன ஆயிருச்சுன்னா, இப்போ நான் வந்து செட்டில்டு ஃபேமிலி கிடையாது. அப்பா இருக்காரு. அப்பா சொத்து இருக்கு. தாத்தா சொத்து இருக்குன்னுலாம் யாருமே கிடையாது அதெல்லாம். ஸோ வந்து இப்ப எனக்கு மணி வேணும். ஆனா எடிட்டிங்ல தான் வேணும். ஏன்னா எனக்கு
எடிட்டிங் தான் எனக்கு வருது. எனக்கு அதுதான் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து மணி மேக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஓகே சோசியல் மீடியா ரீல்ஸ் இது மாரிலாம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட வீடியோலயே நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஓகே ப்ரீமியர் ப்ரோ கத்துக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கத்துக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உள்ளலாம் போய் பார்த்தா ஒண்ணுமே புரியல. ரொம்ப இன்டர்ஃபேஸ் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. இதுனா என்ன? அதுனா என்ன? கீ ஃப்ரேம் எதுவுமே தெரியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண டெய்லியுமே அத பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணலனா கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு ஒரு டைம்ல வந்து சரி ஓகே. எனக்கு வந்து ஓரளவு தெரியுது. அப்படின்னு சொல்லி என்னோட வீடியோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா பீப்பிள் வந்து நல்லா இருக்குன்றாங்க. நமக்கு யாராவது ஒருத்தங்க நம்ம வீடியோ எடிட் பண்ணி போடுறப்ப, "நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி டெல்லிங் நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா எடிட்ன்றப்ப" நமக்கு வந்து ஓகே நம்ம நல்லா பண்றோம்னு சொல்லி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. அது மாரி எனக்கு வந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற டைம்ல யூடியூப் சேனல்லயும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நான் ஷேர் பண்றேன். யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிருச்சு. மானிட்டைசேஷன் ஆகி அதிலிருந்து இன்கம் நான் எடுக்கல. அதுக்குள்ள சேனல் போயிருச்சு. பட் வந்து எனக்கு இன்கம்லாம் மானிட்டைசேஷன் ஆகி ஒரு 8000 இருந்தா நம்ம வெளியில எடுத்துறலாம். $100 இருந்தா நம்மளால வெளியில எடுக்க முடியும். ஆனா என்கிட்ட வந்து அந்த டைம்ல வந்து 5000 கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ டாலர்னா $50 நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. 50, 60, 70 கிட்ட இருக்கும். இன்னும் ஒரு $30 வந்தா என்னால வெளில எடுத்துற முடியும். பட் வந்து அந்த டைம்ல இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஹேப்பி ஓகே நம்ம சேனல் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். வருஷங்கள் ஆகும். சில பேருக்கு இப்போ வரலும் கூட ஆயிருக்காது. பல வருஷமா வீடியோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 3 மாசமோ, 4 மாசத்துக்குள்ளேயே எனக்கு மானிட்டைசேஷன் கம்ப்ளீட்டா ஆயிருச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். யூடியூப்லயும் வீடியோ பண்ணேன். இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரோத் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பீப்பிள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, "பிரதர் இது மாரி வந்து நீங்க சொல்லிக் குடுக்குற எடிட்டிங் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா எனக்கு புரியுது. நெறைய விஷயம் உங்ககிட்டருந்து கத்துக்கிட்டேன். எனக்காக வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸோ, இல்ல கோர்ஸஸோ நீங்க ரெடி பண்ணி குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க 2 பேர் இல்ல. எனக்கு முக்காவாசி கமெண்ட்ஸும் சரி, இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸும் சரி, கமெண்ட்ஸ்லயுமே நீங்க சொல்லி தர்றது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாரிலாம் சொல்ல சொல்ல எனக்குள்ள வந்து அப்போ ஒரு தாட் என்ன வருதுன்னா, ஓகே நம்ம சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னா பீப்பிள்க்கு புரியுது. ஏன்னா இங்க வந்து எனக்கு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில்ல நான் எப்படி இன்னொருத்தங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அவங்க வாழ்க்கையில அவங்கள எப்படி நான் ஜெயிக்க வைக்கிறதுன்றத நான் கன்வே பண்ணி அவங்கள பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு பெரிய மேட்டர். ஏன்னா வந்து நீங்க எடிட்டிங் பண்ணிரலாம். உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. நீங்க பண்ணிருவீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு. ஆனா அது இப்படிதான்ப்பா பண்ணணும். இதுதான் பண்ணணும்னு சொல்லி இன்னொருத்தங்களுக்கு டீச் பண்றது வந்து உண்மையாலுமே ஒரு கஷ்டமான வேலை. ஆனா அது எனக்கு வருது. ஏன்னா நீங்க நெறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பயோ, காலேஜ் படிக்கிறப்பயோ, ஒர்க்ல இருக்கிறப்பயோ, யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக் குடுக்குறப்ப, அவங்க ஏதேதோ சொல்லுவாங்க. உங்களுக்கு அது கனெக்டும் ஆகாது. ஒண்ணுமே புரியாது. கரெக்ட் தானே நான் சொல்றது? என்னோட லைஃப்ல நெறைய பேர நான் அப்படி பார்த்துருக்கேன். பட் உங்க லைஃப்லயே அப்படி நடந்திருக்கும். உங்க லைஃப்ல ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ. ஸோ வந்து எனக்கு இது இயல்பாவே வருது. டீச்சிங் வருது. சரி ஓகே. நம்ம யூடியூப் வீடியோ பண்ணலான்னு சொல்லி நான் வந்து சரி ஓகேங்க நான் வந்து பண்றேன். ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து 3 மந்த்ஸ்ல வந்துன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலாம் இல்லங்க. நான் ஜஸ்ட் வந்து அப்படியே விட்டேன். யூடியூப்ல வீடியோ பண்ணலாம். யார்றா உட்காந்து கோர்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பா? எனக்கு அந்த மாதிரியான ஐடியாவும் இல்ல. கோர்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு. நான் யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பட் வந்து இந்த 40 வயசு, 45 வயசு இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்கலாம் என்கிட்ட வந்து ப்ரோ கொஞ்சம் சொல்லிக் குடுத்தா நல்லாருக்கும். இது மாரி நீங்க லைவ் கிளாஸ் எதுவும் இருக்கா? இது மாரிலாம் எனக்கு கேட்க கேட்க சரி ஓகே நம்ம லைவ் கிளாஸ் வேணா பீப்பிளுக்கு சொல்லிக் குடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்கிறவங்ககிட்டலாம் ரிப்ளை பண்றேன். லைவ் கிளாஸ் அவைலபிள் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ லைவ் கிளாஸ் அப்படின்னா எவ்வளோ ப்ரோ ஃபீஸ்ன்னாங்க. நான் சொன்னேன் 5000 ப்ரோ. ஏன்னா நம்ம டைம் குடுக்குறோம். உங்களுக்கு எல்லாமே இருக்குல்லங்க. கரண்ட் பில்லு, நீங்க உட்கார்றீங்க, உங்க டைம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஒர்க்க நீங்க கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக உட்கார்றோம் அப்படின்றப்ப, நம்ம ஒரு 5000 சார்ஜ் பண்றது தப்பு இல்ல. அது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? 5000னா இல்ல ப்ரோ என்னால அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி ஓகே உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃப்ரீயா இருந்தா ஓகே அப்படின்னாங்க. என்னடா இது ஃப்ரீ அப்படின்னா எப்படி நம்ம உட்கார்ந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி வெல் செட்டில்டு ஃபேமிலி நமக்கு வந்து ஃபினான்ஷியலா இது எந்த நீடுமே இல்ல அப்படின்னா, தாராளமா உட்காந்து சொல்லிக் குடுக்கலாம். ஆனா அப்படி நம்ம சொல்லிக் குடுக்குறப்போ பீப்பிள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஃப்ரீ தானே அப்படின்ற மாரி இருப்பாங்க. சரி ஓகே நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். நெறைய பேர் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க கேட்டோம்னா, அவங்ககிட்ட நான் கேட்பேன். நீங்க எந்த டைம்ல வந்து அவைலபிள் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, "இல்ல ப்ரோ நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடிச்சுட்டு வொர்க்குக்கு போயிருவேன்றாங்க." என்னடா இது ஆன்லைன் கிளாஸ் வைக்கலான்னு பார்த்தோம். அதுவும் செட் ஆவாது போலன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கோர்சஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ் வேணா குடுங்க ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே. நம்ம வந்து ப்ரீ ரெக்கார்டட் கோர்சஸ் வந்து நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஜான்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். 2025 ஜான் பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். பொங்கலா, பிப்ரவரியான்னு எனக்கு தெரியல. பட் ஜானுக்கு அப்புறம் தான் ஓகேவா? ஜானுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன். டெய்லியுமே சிலபஸ்லாம் ரெடி பண்றேன். இது பண்ணணும், இதுதான் சொல்லி தரணும். கம்ப்ளீட்டா கேப்டெக் பிசி ப்ரோ போயிட்டேன். ஏன்னா வந்து பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் சீரியஸ்லி சொல்றேன். பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்கா
பேசிக்கா ஒரு சாஃப்ட்வேர் இப்போ CapCut பிசியோ இல்ல வந்து மொபைல்ல நீங்க எடிட் பண்றதோ ஓரளவு கான்செப்ட் வைஸ்ல உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு போய் அப்ளை பண்ணி நீங்க எடிட் பண்ணிறலாம். பட் வந்து உங்களுக்கு எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது ப்ரோ. நான் இப்ப தான் கத்துக்கவே வரேன். நான் வந்து 0 இப்ப தான் கத்துக்க வரேன் அப்படின்னா, அவங்க வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், டாவன்சி இதெல்லாம் போகக்கூடாது. என்னோட சஜஷன். நான் என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணத சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. என்னடா இவ்ளோ ஆப்ஷன் இருக்குன்னு ஃபீல் ஆகும். நமக்கு எடிட்டிங்லாம் வராது போல சொல்லி டிமோட்டிவேட் ஆயிட்டு விட்டு கூட நம்ம போயிருவோம். ஓகேவா? ஸோ அதனால நான் CapCut பிசி தான் என்னோட கெரியர நான் சூஸ் பண்ணப்போ அதுதான் நான் எடுத்து கிளையன்ட்டும் ஒர்க் பண்ணேன். என்னோட வீடியோவ நான் அதில தான் எடிட் பண்ணேன். சரி ஓகே நமக்கு ஒரு பிகினரா வரவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லி அத கம்ப்ளீட்டா எடுத்து சொல்லிக் குடுக்க ஸ்டார்ட் பண்ணி வீடியோ டெய்லியுமே எடுத்துட்டே இருப்பேங்க. எனக்கு உண்மையாலுமே சொல்றேன் ஜான்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் அந்த 1 இயர் ஃபுல்லாவே நான் வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன். என்னால YouTubeல வீடியோ பண்ண முடியல. ஆனா YouTubeல வந்து ஒரு 15,000 பேர் வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பட் தெரியாத்தனமா நான் வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் காலேஜ் படிக்கிறப்போ வச்சிருந்த சேனல் வந்து போயிருச்சு. கம்ப்ளீட்டா வந்து காப்பி ரைட்ஸ்ல போயிருச்சு. அந்த சேனலோட ஆட்சென்ஸ் அக்கவுண்ட்ட தெரியாத்தனமா கனெக்ட் பண்ணி விட்டேன் போல. ஏதோ கிளிக் பண்ணிட்டேங்க. தெரியலங்க. மெயில் எதுவும் ரீடும் பண்ணல. எதுவுமே பண்ணல. ஏதோ வந்துச்சு கிளிக் பண்ணி விட்டேன். அந்த சேனலே போயிருச்சு. 15,000 ஃபாலோ பண்ணியிருந்த சேனல் கம்ப்ளீட்டா ஒரு கிளிக்ல போயிருச்சு. அதெல்லாம் வந்து ஒரு சைடுல அக்செப்ட்டும் பண்ணிக்க முடியல. என்னடா இது நம்ம மானிட்டேஷன் ஆயிருச்சு. நம்ம கோர்ஸும் லான்ச் பண்ணல. ஏன்னா இன்கமே இல்ல. ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணி முடிக்கிறேன். கோர்ஸும் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெர்சன் அட் அ டைம்ல எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்? இந்த சைடுல கோர்ஸும் எடுக்கணும். இந்த சைடுல கிளையண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணணும். கான்டென்ட் கிரியேட்டும் பண்ணணும். ஏன்னா கான்டென்ட் கிரியேட் நான் பண்ணலன்னா பீப்பிள்க்கு எனக்கு தெரியாதுல மறந்துட்டாங்கன்னா, அதனால அதுவும் பண்ணணும். ஹேண்டிலே பண்ண முடியல. அப்போ வந்து ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் நான் எடுக்கலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ட பேசுறேன். அவரும் நானும் பயங்கரமான ஃப்ரெண்டு. நான் சொல்றேன் என்னால வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியல. எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா கோர்ஸ நான் எடுத்து வச்சுட்டு, அந்த கோர்ஸ நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். என்னோட கிளையண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி என் கோர்ஸ் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. புரியுதா? இல்லன்னா எப்பவோ லான்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால வந்து நான் என்னோட ஃப்ரெண்டுட்ட சொல்லிட்டு இருந்தேன். இது மாரி வந்து என்னால சத்தியமா முடியல. எனக்கு கொஞ்சம் மட்டும் ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணுங்க. ரென்ட்டுக்கு, தென் வந்து ஏதாவது வைஃபை ரீசார்ஜ் ஏதாவது தேவைப்படுறதுக்கு மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு குடுத்தாங்க. தென் வந்துட்டு வெளில போய் சாப்பிடுறதோ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவங்ககிட்ட நான் எப்படிங்க போய் கேட்க முடியும்? இந்த மாரி ஒரு சாப்பிடுறதுக்கு ஒரு ரூ. 100 குடுங்க. எனக்கு எங்க வீட்லயுமே எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்றது தோணல. அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து வேலைக்கு போலையா அப்போ? அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" சொல்லி கேட்டுருவாங்க. அவங்ககிட்ட நான் கோர்ஸ் பண்றேன் இதெல்லாம் சொன்னா புரியுமான்னு வேற தெரியலன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல நாள் வரும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா பார்த்தா அந்த வருஷம் ஃபுல்லாவே நவம்பர் 1 நான் லான்ச் பண்ணேன். கோர்ஸ் லான்ச் பண்ணேன். பட் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே கோர்ஸ்ன்னு சொல்லி கோர்ஸ்லயே என் டைம் போயிடுச்சு. எங்கேயும் வெளியிலயும் போல, பெருசா எதுவும் எக்ஸ்ப்ளோரும் பண்ணல. எதுவுமே பண்ணல. ரூம்குள்ள உட்காருவேன். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும். கேமராவ வந்து இந்த சைடு வைப்பேன். வீடியோ எடுப்பேன். வீடியோ போடுவேன். டைம் முடிஞ்சிரும். ஒரு நாள் வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சு எடிட் பண்ண டைம் முடிஞ்சிரும். மார்னிங் நான் எந்திரிக்கிறத சொன்னா நம்ப மாட்டீங்க. 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் தூங்குவேன் ஒரு நாளைக்கு. ஓகேவா? நான் வந்து ரொம்ப பெருமைக்கெல்லாம் சொல்லலங்க. அந்த ஜர்னில அப்படிலாம் இருந்துச்சுன்றத ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஓகேவா? மார்னிங் வந்து திடீர்னு ஒரு 3 மணிக்கு எந்திரிப்பேன். 2 மணிக்கு எந்திரிப்பேன். 2 மணிலேருந்து மார்னிங் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எப்படின்னா, நான் எடுத்த வீடியோவ வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். அத ஆர்கனைஸ் பண்ணணும். இது மாரிலாம் இருக்கனால அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. கடைசியா இன்னைக்கு திரும்பி பார்த்தா இப்ப எப்படி இருக்குன்னா, கோர்ஸ வந்து மக்கள் வாங்கி படிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எல்லாருமே பாசிட்டிவ் எல்லாருமே கோர்ஸ் வந்து வாங்கி படிச்ச எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எந்த கோர்ஸுக்காவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருமா? வரும். என்ன ப்ரோ வராதான்னு கேட்டீங்கன்னா வரும். நெகட்டிவ் கமெண்டும் இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? ப்ரோ நீங்க குடுத்த காசுக்கு கோர்ஸ் அந்த அளவு ஒர்த் இல்ல. ஓவர் பிரைஸா இருக்கு. உள்ள ஒரு சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்ல. இந்த மாரிலாம் வரும். பட் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உண்மையாலுமேங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து என்னால இப்படியே காமிக்க முடியாது. பட் நீங்க வந்து Instagramல போய் நீங்க பாருங்க. என்னோட ஐடி நான் கீழ குடுக்குறேன். அதுல கோர்ஸ் 1.1ன்னு இருக்கும். எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு வந்து இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாவே என்னோட ஸ்டோரில நான் கமெண்ட் வந்து நான் ஹைலைட் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இது ஃபுல்லா போயிட்டே இருக்கா? இது ஃபுல்லாவுமே பாசிட்டிவ் கமெண்ட். எனக்கெல்லாம் வந்து ஒரு சைட்ல வந்து நான் கூட பயந்துட்டு இருந்தேன். இப்ப நம்ம வந்து கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். பீப்பிள் பார்க்குறாங்க. ப்ரோ இது சரியில்ல ப்ரோ. இது வேணாம். இத நீங்க இப்படி சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு பயம் உண்மையாலுமே இருந்துச்சு. ப்ராமிஸா இருந்துச்சு. பட் வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் யாருமே எந்த குறையும் சொல்லல. ஏன்னா உள்ள நான் வந்து என்னோட கோர்ஸ் தயவு செய்து நான் ப்ரமோட் பண்ணல. என்னோட 2025வது வருஷத்துல நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றத நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்றேனே தவிர மித்தபடி நீங்க கோர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரலங்க. ஓகேவா? தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் என்னடா ஒரு கோர்ஸ்ன்றாரு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வருஷம் அதிலேயே போயிருச்சு. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குற
பண்றப்ப எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸா வரனால, ஓகே நம்ம இவ்வளோ நாள் போட்ட பலன் அதாவது சொல்லுவாங்கல்ல, "நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஒரு நாள் அதுக்கான ஊதியம் கிடைக்கும்னுவாங்கல்ல." அத இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஓகே நம்மகிட்ட பீப்பிள் வாங்குறாங்க. நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. ஒரு பெர்சன் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்களே அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்னுவாங்கல்ல. வேர்ட் ஆஃப் மவுத்லாம் உண்மையாலுமே சொல்றேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வேர்ட் ஆஃப் மவுத்ல ஒருத்தங்க நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம். ஏன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கோர்ஸ்க்கு வந்து பெரிய வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இப்ப வந்து நெறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் வந்து மெசேஜ் பண்றாங்க. ப்ரோ நான் இவ்வளோ பார்த்தேன் ப்ரோ. இவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணேன் ப்ரோ. இவ்வளோ விஷயத்த நீங்க கிளியரா சொல்லியிருக்கீங்கன்றப்பலாம், எனக்கு அப்ப ஒரு ஃபீல். ஓகே நம்ம இவ்வளோ நாள் போட்ட டைம் வந்து எனக்கு வந்து ஒரு படம் எடுத்த மாரி இருந்துச்சுங்க. ஒரு 1 இயர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படம் எடுத்து அத தியேட்டர்ல லான்ச் பண்ணி விட்டதுக்கப்புறம், தியேட்டர்ல எல்லாரும் கை தட்டி படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா படம் தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு. அது மாரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே நம்ம வந்து கரெக்ட்டான ரூட்ல தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து ஒரு சைட்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 31/12 ஸோ நான் ஒரே ஆளா இருக்கேன். ஒரே ஆளா கண்டிப்பா ஜான் 2026ல வந்து டீம் பில்ட் பண்ணுவேன். எடிட்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் கண்டிப்பா நான் ஹையர் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு ஆளா மேனேஜ் பண்ண முடியலங்க. எதையுமே மேனேஜ் பண்ண முடியல. இப்போ நான் என்னோட Instagram ரீல் எடிட் பண்ணுவேனா, இல்ல என்னோட YouTube வீடியோ எடிட் பண்ணுவேனா, தென் வந்து கோர்ஸ் ரிலேட்டடா பீப்பிள் டவுட் கேட்பாங்க. கோர்ஸ்ல வந்து ஏதாவது வாட்டெவர் ஏதாவது கோர்ஸ் பத்தி சொல்லுங்கன்பாங்க. இது எல்லாமே எனக்கு டீம் கிடையாது. டீம்னா அழகா பிரிச்சு குடுத்துடலாம். கோர்ஸ் பத்தி என்குயரி வந்தா நீ பாரு. என்னோட வீடியோவ நீ எடிட் பண்ணிரு. கிளையன்ட் வீடியோவ நீ எடிட் பண்ணிரு. அப்படிலாம் சொல்லி நம்ம ஒரு டீமா பிரிச்சு வச்சு ஒர்க் பண்ணலாம். பட் அதெல்லாம் எனக்கு இன்னமும் கிடைக்கல. நான் எதிர்பார்க்கிற மாரியான பெர்சன் அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு வைபுக்கு வந்து கிடைக்கல. 2026ல கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோல இருந்து அதாவது ஓவராலா 2025ல என்னோட ஒரு ஜர்னில இருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல நீங்க பண்ணுங்க. ஆனா ஆனா, மணின்ற ஒண்ணு முக்கியம். ஓகேவா? இப்ப எனக்கு என்னோட லைஃப்ல என் நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க. அதனால நான் இன்னைக்கு என்னால கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து லான்ச் பண்ண முடிஞ்சுச்சு. இதுவே உங்க லைஃப்ல என்னோட லைஃப்ல எனக்கு நண்பர்கள் இருந்த மாரி, உங்க லைஃப்ல உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கலாம். இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஃபிரெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல உங்க அப்பா, அம்மா இருக்கலாம். இல்ல வந்து உங்களோட ரிலேஷன்ல யாராவது இருக்கலாம். இது மாரி யாராவது ஒருத்தங்க நமக்கு ஒரு சப்போர்ட் அந்த ஒரு பேக் போனா இருந்து குடுக்குற சப்போர்ட்னால மட்டும் தான் நம்மளால வந்து ஒரு ஒரு சில பேருக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலியா நீங்க இருப்பீங்க. அப்பா, அம்மாவே உங்கள பார்த்துக்குவாங்க. எனக்கெல்லாம் அப்படி இல்ல. என் நண்பர்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாரி உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன கோல் இருந்தாலும் ஃபினான்ஷியலா ஏதாவது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன ஒரு ஜாப்‌க்கு போங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து இது மாரி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்ககிட்ட நீங்க எடுத்து சொல்லி, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒன்ஸ் இது பண்ணி முடிச்சுருவேன். தென் வந்து எனக்கு அதுலேருந்து வந்து எனக்கு வர இன்கம்ம நான் கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துருவேன் அப்படின்னு நீங்க சொல்லி, எண்ட் ஆஃப் தி டே நம்ம குடுக்க தான் போறோங்க. நம்ம குடுக்க மாட்டோம்னு சொல்லல. பட் அந்த ஹெல்ப் பண்ற மனசு யாருக்கு வரும்? சொல்றது புரியுதா? ஸோ அந்த மாரி நீங்க பேசிட்டு பண்ணுங்க. ஆனா வந்து பிளைண்டா வந்து நான் என் கோல் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க ஃபேமிலிய வந்து கஷ்டத்துல விட்டுறாதீங்க. என்னோட நண்பர்கள் இருந்ததுனால நான் என் ஃபேமிலிய கஷ்டத்துல விடல. ஏன்னா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மணிய தான் ரென்ட் குடுத்துட்டு நான் இருந்தேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் சொந்த வீடா இருக்குன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இஎம்ஐ கட்டணும். ஏதோ ஒண்ணு இருக்குங்க உங்க லைஃப்ல. எனக்கு வந்து வீட்டு ரென்ட் குடுக்கணும். ஸோ வந்து என் நண்பர்கள் இருந்ததுனால எனக்கு அது தெரியல. அவங்க கிட்ட இருந்து வாங்கி நாங்க குடுத்துட்டேன். இப்ப நான் அவங்க கிட்ட எல்லாமே குடுத்துட்டேன். பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து அவங்க இல்லன்னா என்னால இது மாரி வந்திருக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட ஃபினான்ஷியலா பேக்கப்க்கு பிளான் எதுவுமே இல்ல. நீங்க அந்த மாரியான ஒரு தப்ப பண்ணாம ஒரு ஜாப்ல இருக்கலாம். இல்ல நீங்க ஸ்கூல் படிக்கலாம், காலேஜ் படிக்கலாம். நீங்க ஸ்கூல், காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா வந்து உங்க வீட்ல சில பேர் வீட்ல போன்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். பட் பல பேரோட வீட்ல காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் தேடுற சிச்சுவேஷனோட டைம் இருக்கும். ஸோ இப்பவே நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா 2026ல தயவு செய்து நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு இருக்கிறது இப்பவே நல்ல பூம் ஆயிருச்சு. இனி வர காலங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப பூம் ஆயிரும். வீடியோ எடிட்டிங் நெறைய பேர் லேர்ன் பண்ணுவாங்க. வீடியோ எடிட்டிங் நெறைய பேர் படிப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு ஸ்கில் வந்து பீக்ல ஆயிரும். கான்டென்ட் கிரியேஷனே வந்து ஒரு சில பேருக்கு வந்து கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணணும்னு இப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்து இப்படிதான் பேசணும். இப்படிதான் நீங்க சொல்றப்ப எக்ஸ்பிரஷன் குடுக்கணும். நான் வந்து எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு தோணுனத பேசிட்டு இருக்கேன். பட் ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனலா நீங்க பேசுறப்ப கேமராவ தான் பார்க்கணும். கைய இப்படிதான் வைக்கணும். இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் கூட ஃபியூச்சர்ல வந்து இன்னும் மேபி காலேஜஸ்ல வர வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். எனக்கு தெரியல. பட் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து 2026ல வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2026 எண்டுல நம்ம இத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. நெறைய கோல் வைங்க. ஓகேவா? எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கோல் ஒண்ணு வைங்க. பெரிய ஒரு கோல் வைக்கிறப்ப உங்களால அத ஃபுல்லா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் Instagramல ஒரு 100K ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் 1 மில்லியன். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு வரணும்னு சொல்லி நீங்க நினைங்க. அப்படி நீங்க நினைக்கிறப்ப கண்டிப்பா நீங்க 100K ரீச் பண்ணிருவீங்க.
பண்ணுவீங்க. 100K தான் ரீச் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா 10K, 20K தான் ரீச் பண்ணுவீங்க. ஸோ, அதனால வந்து கோல வந்து பிக்கா வைங்க. பிக்கா வச்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். ஒர்க் பண்றப்ப மட்டும். ஓகேவா? ஸோ, இந்த ஒரு வீடியோல வந்து என்னோட லைஃப்ல அந்த ஒரு கம்ப்ளீட் ஜர்னில 2025 ஃபுல்லாவே கோர்ஸ் அதிலேயே எனக்கு ஃபுல்லாவே போயிருச்சு. ஸோ, நீங்க செக் அவுட் பண்ணணும். அது என்னதான் ப்ரோ கோர்ஸ் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன கோர்ஸ்ன்னே தெரியல. இப்ப என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். பட் நீங்க என்ன கோர்ஸ் 1 வருஷமா நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னா, நான் கீழ லிங்க் குடுக்குறேன். நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் இல்ல. அந்த கோர்ஸ நான் பண்ணேன்னு சொல்லல. அந்த 9 மாசம் உட்கார்ந்து நான் என்னதான் பண்ணேன் அப்படின்றத கீழ லிங்க் குடுத்துருக்கேன். நீங்களே வெப்சைட்ல போய் மாடியூல்ஸ் லிஸ்டிங்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஒண்ணு நீங்களே பாருங்க. உங்களுக்கே புரியும். ஓகே 140 பிளஸ் லெசன்ஸ இந்த ஆள் உட்கார்ந்து 9 மாசமா எடுத்திருக்காருய்யா அப்படின்ற ஒண்ணு. நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஜர்னி, அந்த ஸ்ட்ரகிள் அதெல்லாம் பார்க்கிறப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச் கைஸ். என்னோட லைஃப்ல இதுதான் நடந்துச்சு. உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு? அந்த பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? 2026ல நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன ஸ்கில் லேர்ன் பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன மாரியான வீடியோஸ் வேணும்? நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன மாரியான வீடியோஸ் வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதையும் 2026ல இருந்து நம்ம கன்டினியூவா கன்சிஸ்டன்சியா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். ஹேப்பியா இருங்க. இந்த வீடியோவ நீங்க வந்து கண்டிப்பா நியூ இயர்க்கு அப்புறம் தான் பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஹேப்பி நியூ இயர். இந்த ஒரு வருஷம் நம்ம எல்லாருக்குமே நல்ல வருஷமா கண்டிப்பா அமையும். நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.